அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப். அது பேசிக் பிரின்சிபல் யார்? டி பிராக்லி, ஆல் மூவிங் பார்ட்டிகல் கேஸ் வேவ் கேரக்டர். அந்த கான்செப்டை பயன்படுத்தி தான் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எதையுமே ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி உள்ள விஷயம் என்ன, ஏன் அந்த விஷயம் இருக்கும்போது புதுசாக இன்னொரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது? ஆர்டினரி மைக்ராஸ்கோப். இப்போ காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்னு வச்சுக்கோமே. காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப். ரைட். மைக்ராஸ்கோப்னால் ஃபஸ்ட்டு என்ன? ஸ்மால் ஆப்ஜெக்டை பிக்காக காமிக்கிறது அதானே மைக்ராஸ்கோப்போட வேலையாக தானே. நம்ம சிம்பிள் மைக்ராஸ்கோப்பை விட காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி தரும். ஆனால் எந்த மைக்ராஸ்கோப்பாக இருந்தாலும் சரி, சிம்பிள் மைக்ராஸ்கோப்பாக இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்பாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது? லென்ஸ். அது ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். என்னது? ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி. அதில் என்ன சார் பார்க்கலாம் அப்படின்னா, பாக்டீரியா, இந்த பிளான்ட் செல்லு அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம அந்த மைக்ராஸ்கோப்பில் என்ன யூஸ் பண்ணுறோம்? விசபிள் லைட்டு தான். அட்மாஸ்பியர் லைட், அந்த லைட்டே கூட யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? சரி. அந்த விசபிள் லைட்டோட வேவ் லென்த் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லாம்டா = 10⁻⁷ மீட்டர். ஓகேங்களா? அந்த விசபிள் லைட்டோட வேவ் லென்த் என்னது? 10⁻⁷ மீட்டர். ஓகே. அப்போ என்ன சொல்ல வரோன்னா, அப்போ இந்த 10⁻⁷ மீட்டரை வச்சு நீங்கள் பாக்டீரியா பிளான்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதோட சைஸும் எப்படி தான் இருக்கும்? இந்த லைட்டோட விசபிள் லைட்டோட வேவ் லென்த் ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அதனால தான் நம்மளால் பார்க்க முடியுது. என்ன சார் குழப்புறீங்க அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே. இப்போ நம்மக்கிட்ட 2 சல்லடை இருக்குது. அரிசி சலிக்கிற சல்லடை, கோதுமை மாவு சலிக்கிற சல்லடைன்னு வச்சுங்களேன். அரிசி சலிக்கிற சல்லடை என்ன பண்ணோம்? இந்த குருணை, கல் இதெல்லாம் சலித்து கொடுத்துரும். கோதுமை மாவு சலிக்கிற சல்லடை என்ன தெரியும்? இந்த தவிடு. ஏன்னா கோதுமை மாவு அரைச்சாலே அது கொஞ்சம் தவிடு வரும். இந்த தவிடு இந்த கோதுமை மாவையும் செப்பரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, கோதுமை மாவை வந்து அரிசி சலிக்கிற சல்லடையில் கொட்டி நான் தவிடு தனியாக கோதுமை தனியாக பிரிக்கிறேன்னா பிரிக்க முடியாது. ஏன்? அரிசி சலிக்கிற சல்லடையில் ஓட்டை பெருசாக இருக்கும். ஆனால் கோதுமை சலிக்கிற சல்லடையில் ஓட்டை எப்படி இருக்கும்? ரொம்ப மைனூட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதை தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். சரி. இப்போ இதையும் இப்போ கம்பேர் பண்ணுற பாருங்க. இப்போ காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்புங்கிறது அரிசி சலிக்கிற சல்லடை மாதிரி. நம்ம அடுத்தது பார்க்க போகிற எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்புங்கிறது மாவு சலிக்கிற சல்லடை மாதிரி. ஓகேங்களா? சரி சார். இப்போ இந்த வேவ் லென்த்துக்கோ என்ன சார் சொல்ல வரீங்க? ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்கணும்னா அந்த ஆப்ஜெக்ட் சைஸுக்கு நம்ம அது மேலே படக்கூடிய வேவ் லென்த்து அப்படியே இருக்கணும். நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? விசபிள் லைட். அதனால் 10⁻⁷ மீட்டர். பாக்டீரியா பிளான்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும், அதே சைஸுக்கு தான் இருக்கும். 10⁻⁷ மீட்டர் சைஸுக்கு தான் இருக்கும். ஓகே சார். சார் பட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சார். என்ன? வைரஸ் சார். வைரஸ் தானே நம்மளை ஆட்டி படைக்குது. சரி. ரெண்டாவது வைரஸ். வைரஸோட சைஸ் எப்படி இருக்கும்? 10⁻⁻10 மீட்டர். வைரஸோட சைஸ் எப்படி இருக்கும்? 10⁻⁻10 மீட்டர். ஆனால் அது விசபிள் லைட்டில் பார்க்க முடியுமா? விசபிள் லைட் எவ்வளவு? 10⁻⁻7 மீட்டர். அப்போ லாம்டா விசபிள் கிரேட்டர் தென் லாம்டா யார்? வைரஸ். வின்னு இருக்கா? குழப்பிக்காதீங்க. அப்போ வைரஸ் விசபிள் லைட்டோட வேவ் லென்த்தை விட வைரஸோட வேவ் லென்த் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்புறம் எப்படி பார்க்க முடியும்? செப்பரேட்டே பார்த்தா தெரியாது எப்படி இருக்குது, அதை பற்றி ஆராய்ச்சியே பண்ண முடியாது. அப்போ எப்படி இதுக்கு அர்த்தம்? கோதுமை மாவை வந்து நான் அரிசி சலிக்கிற சல்லடை சலித்து தவிட தனியாக பிரிக்கிறேங்கிற கதையாயிரும். அது எப்படி பிரிக்க முடியும்? அதுதான் ஓட்டை பெருசாக இருக்குமே. அப்போ என்ன பண்ணோம்? அந்த சைஸுக்கு நம்ம என்ன பண்ணோம்? வேவை யூஸ் பண்ணோம். புரியுதுங்களா? பாக்டீரியாவும் பிளான்ட் செல்லும் என்ன சைஸு? 10⁻⁻7 மீட்டர். ஆனால் விசபிள் லென்த்து இதே சைஸ் தான் சார் யூஸ் பண்ணிட்டோம். சரி. இப்போ வைரஸோட சைஸ் எவ்வளவு? 10⁻⁻10 மீட்டர். அதோட சைஸுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது? அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் எக்ஸ்ரே எடுத்துக்கலாம் சார். எக்ஸ்ரே வேவ் லென்த் வந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு தான் சார் வரும், 10⁻⁻10 மீட்டர். இந்த வேவ் லென்த்தை இந்த வைரஸ் மேலே விட்டு பார்த்தா அந்த வைரஸை பற்றி நம்ம அந்த ஃபோட்டோகிராஃபி பிளேட்டில் இமேஜை பிடிச்சி நம்ம பார்த்தோம்னால சார் அப்படின்னா ஓகே தான். நீங்கள் சொன்னீங்கல்ல பாக்டீரியா அண்டு பிளான்ட்ஸ் எல்லாம் இந்த சைஸ் தான் சார், விசபிள் லைட்டு இந்த சைஸ் தான் சார், கரெக்டாக அரிசி சலிக்கிற சல்லடையில் அரிசியே நம்ம பயன்படுத்தும் போது கல் இது இதெல்லாம் செப்பரேட் ஆயிரும் சார் கதை. அதே மாதிரி தான் இது மாவு சலிக்கிற சல்லடை மாதிரி தான் எக்ஸ்ரே. அதே மாதிரி இதை சலித்து தனியாக தவிடு தனியாக கோதுமை மாவு தனியாக எடுத்துடலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, எக்ஸ்ரேக்கு என்ன இருக்குது? அயனைசிங் பவர் இருக்குது. என்ன இருக்குது? அயனைசிங் பவர் இருக்குது. அயனைசிங்னா என்ன? அந்த செல்லு நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, வைரஸை பார்க்குறீங்களோ, அதை என்ன பண்ணிடும்? சிதைச்சிரும். ஏன்னா இதுக்கு என்ன பண்ணும்? எக்ஸ்ரே அயனைசிங் பவர் இருக்குது. அப்போ எக்ஸ்ரேவோட வேவ் லென்த் கோயன்செட் ஆனாலும், அந்த வைரஸோட கோயன்செட் ஆனாலும், சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த வேவ் லென்த் கோயன்செட் ஆனாலும், பட் என்ன பிரச்சனை இருக்குது? அயனைஸ் பண்ணி விட்ரும். ஓகேங்களா? அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன தான் பண்ணுறது? வைரஸை நம்ம பார்க்கவே முடியாதா? வைரஸை வந்து பார்க்க முடியாதுன்னா வெறுங்களால் பார்க்க முடியாது, படம் முடிச்சு இமேஜை பார்க்க முடியாதா
அப்படின்னா அப்போ தான் நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? ஒரு சில சினிமா படத்தெல்லாம் பார்ப்பீங்க, வில்லன் பயங்கர அட்டூழியம் பண்ணிட்டு இருப்பான் ஸ்டார்டிங்கில், ஐயோ இந்த ஜனங்களை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ என்ட்ரு ஆவார். அந்த ஹீரோ தான் நம்ம டி பிராக்லி. ஓகேங்களா? டி பிராக்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஆல் மூவிங் பார்ட்டிக்கல். என்னது? ஆல் மூவிங் பார்ட்டிக்கல். ஓகேங்களா? ஆல் மூவிங் பார்ட்டிக்கல். நல்லா பார்த்துங்க, இங்கே வந்து நான் சார்ஜுன்னு எழுதவே இல்லை. அதனால் சார்ஜை பற்றிலாம் அவர் சொல்லவே இல்லை. சார்ஜ் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, ஆல் மூவிங் பார்ட்டிக்கல் ஹேஸ் என்னது? வேவ் கேரக்டர். என்னது? வேவ் கேரக்டர். ஓகே, வேவ் கேரக்டர். ஓகே, இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டோம். ஓகே சார், இது எப்படி சார் நம்ம இது பண்ண முடியும்? அவர் எப்படி சார் இதை ஒர்க் அவுட் பண்ணார்? எப்படி இது வேவ் கேரக்டர்னு சொல்கிறீங்க அப்படின்னா, டியூவல் நேச்சர் தானே. ரேடியேஷனுக்கு டியூவல் நேச்சர் இருக்கிறப்ப மேட்டருக்கும் டியூவல் நேச்சர் இருக்காதா அப்படின்னு துணிஞ்சு அவர் தான் சொன்னார். ரேடியேஷன் என்ன? இந்த லைட்லாம் இருக்கு இல்லையா, லைட்டுக்கு வந்து டியூவல் நேச்சர் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு, இந்த காம்ப்டன் எஃபெக்ட்லாம் என்ன இருக்குது, அந்த பார்ட்டிகல் நேச்சர், வேவ் நேச்சர் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? ரேடியேஷனுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குது, வேவ் நேச்சர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மேட்டருக்கும் அதே மாதிரி டபுள் கேரக்டர் இருக்க முடியாது, ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு டி பிராக்லி சும்மா துணிஞ்சு சொன்னார். அவர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணல. அவர் சொன்ன விஷயத்தை டேவிஸ் அண்ட் ஜெர்மன் வந்து முன்னாடி ப்ரூவ் பண்ணாங்க எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா. இவர் ஸ்டேட்மெண்ட்டாகவே துணிஞ்சு சொன்னார். ரேடியேஷனுக்கு மட்டும் டியூவல் கேரக்டர் இருக்கிறப்ப ஏன் மேட்டருக்கு டியூவல் கேரக்டர் இருக்கக்கூடாதான்னு துணிஞ்சு சொன்னார். அதை எப்படி அவர் கொண்டு வந்தார்? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டி பிராக்லி வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நம்மளுக்கு இங்கே வேவ் லென்த் தானே வேணும். வேவ் லென்த் யாருக்கு வேணும்? எலக்ட்ரானை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் புரோட்டானை யூஸ் பண்ணக்கூடாது? அதுவும் பார்ட்டிகல் தானே. புரோட்டானை நியூக்ளியஸ் வந்து எடுக்கிறதே பெரிய விஷயம். எலக்ட்ரானாக சுற்றிட்டு இருக்க அவுட்டர் மோஸ்ட்டில் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? ரைட். எலக்ட்ரானை மூவ் ஆகிறப்ப என்ன கேரக்டராக மாறிடும்? வேவ் கேரக்டராக மாறிடும். எப்படி சார்? அவர் தானே சொன்னார் ஆல் மூவிங் பார்ட்டிகல் கேஸ் வேவ் கேரக்டர்னு. அப்போ எலக்ட்ரானை நம்ம ஆக்சிலேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அது ஸ்பீடாக போகும். அப்போ மூவிங் ஆகுதா? அப்போ அதுக்கு என்ன கேரக்டர் ஆயிரும்? வேவ் கேரக்டர் ஆயிரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வோல்டேஜ் அதிகமாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகும், வேவ் லென்த்து என்ன குறையும். ஓகே, அதை அப்படி பேசிக்கலாம். அது எப்படி சார் அவர் பண்ணார் அப்படின்னா, தியரட்டிக்கல் தான். ஐன்ஸ்டீனும் சரி டி பிராக்லி செல்லிலாம் தியரட்டிக்கல் தான். அப்புறம் வந்து சயின்டிஸ்ட் தான் அதை ஒத்துக்காமல் ப்ரூவ் பண்ணாங்க எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா. ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ரைட்டுங்களா? ரைட். நம்ம கூட படிச்சிருப்போம், ஐன்ஸ்டீனுக்கு வந்து E=mc² வந்து கிரேட் ஈக்குவேஷன். அதுக்கு வந்து ஏன் நோபல் பிரைஸ் கிடைக்கல? அதை விட்டுட்டு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை விட E=mc² சூப்பரான ஈக்குவேஷன், அதுக்கு ஏன் நோபல் பிரைஸ் தரல அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அதை இப்போ சொல்லிடுவோமே. ஏன் போய் என்னன்னா, E=mc²க்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலான்னு அந்த சயின்டிஸ்ட் மத்தியில் பேசிகிட்டு இருந்தப்ப எல்லாரும் கை தூக்குனாங்களாம். எல்லாம் கொடுக்கலான்னு ஓகேன்ட்டாங்களாம். ஒருத்தர் மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு தூக்குனாராம். என்ன ரீசன் கேட்டால், நீ வந்து உலகத்தை அழிக்கிறதுக்கு உண்டான ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிருக்க. இவ்வளோ மாஸ் டிஃபெக்ட் இருந்தால் C² பெருக்குன்னா இவ்வளோ எனர்ஜி கிடைக்குன்னா இது அழிவு சக்திக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், நோபல் பிரைஸோட நோக்கமே என்ன? பீஸ்ஃபுல், அதாவது அமைதியாக இருக்கிறதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். அதனால தான் இதுக்கு என்ன கிடைக்கல? நோபல் பிரைஸ் கிடைக்கல. ஓகேங்களா? அதனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனுக்கு அது கிடைச்சிது. அடுத்த வீடியோவில் ரேடியேஷனை பற்றி பார்க்கும்போது ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா ஒரே போர் அடிக்கூடாதுல, அதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிலாம் சொல்லியிருக்கோம். ரைட். இப்போ டி பிராக்லி என்ன பண்ணார்? அவர் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணால. ரேடியேஷனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டியூவல் ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது ஏன் மேட்ருக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டார். ரைட். அது எப்படி ப்ரூவ் பண்ணார்? பார்ட்டிகல் கேரக்டர் இருக்குது, வேவ் கேரக்டர் இருக்குது. யாருக்கு? மேட்ருக்கு. அப்போ என்ன சொல்லுவார்? இதை கூட ஏற்கனவே நம்ம தனியாக போட்டிருந்தோம், ஈக்குவேஷனாக போட்டிருந்தோம். இப்போ கான்செப்டோட சொல்லிடுவோம். அப்போ மாஸோட எனர்ஜி, வேவோட எனர்ஜி ரெண்டையும் ஈக்குவல் பண்ணார். மாஸோட எனர்ஜி என்ன ஃபார்முலா? mc². ஓகேங்களா? வேவோட எனர்ஜிக்கு என்னது? hν. ஓகேங்களா? வேவ்னா ஃப்ரீக்வன்சி வருமா, மாஸ்னா m வருமா? ரைட். அப்போ mc² டி பிராக்லி வேவ் தானே. இங்கே வேவ் லென்த்தே காணாமே. நம்ம தான் ஏற்கனவே தெரியுமே, நியூனா c/λ. ரைட்டு. அப்போ சி இங்கே ஒரு சி கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன பண்ணலாம்? சியா. அப்போ mc= என்னது? h/λ. டி பிராக்லி யாருக்கு சொல்கிறாரு? மேட்டருக்கு சொல்கிறாரு. மேட்டர்னாவே என்ன இருக்கும்? கண்டிப்பாக மாஸ் இருக்கும். ஆனால் சிங்கிறது யாருக்கு மட்டும் தான் இருக்கும்? ஃபோட்டானுக்கு. ஃபோட்டானுக்கு மாஸ் கிடையாது. அதில் சிங்கிறது என்னன்னு வச்சுக்கிட்டார் அவர்? வெலாசிட்டின்னு வச்சுக்கிட்டார். வெலாசிட்டினா என்ன ஆகும்? 3 × 10⁸ விட கம்மியாக தான் இருக்கும். சி வந்து 3 × 10⁸. வி வந்து 3 × 10⁸ கம்மி. அதில் சிக்கு பதிலாக என்ன போட்டார்? வின்னு போட்டார். அப்போ h/λ. வேவ் லென்த் தானே நமக்கு வேணும். அப்போ λ h/mv. ஓகேங்களா? அப்போ λ h/p. இதுதான் டி பிராக்லி வேவ் லென்த்தோட ஈக்குவேஷன். உடனே நம்மளுங்க என்ன பண்ணாங்க? அப்போ பிக்கு பதிலாக இன்னும் ஃபார்முலா வேறு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணால் வேவ் லென்த் இன்னும் நிறையா ஃபார்முலா கிடைக்குமே. என்ன சார் வேவ் லென்த்து? சரி, இங்கே ஈக்குவேஷன் பண்ணுறோம். E=E. என்ன சார் E=E அப்படின்னா ½ mv². கைனட்டிக் எனர்ஜி
equal to electron volt. இது எனர்ஜி தானே, எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி தானே. நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸில், அட்டாமிக் பிசிக்ஸில், இந்த டியூவல் நேச்சர் எல்லாத்துலேயும் எனர்ஜி என்னன்னு சொல்லுவோம், ஜூலில் யூஸ் பண்ண மாட்டோம், எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், எனர்ஜி ஈக்குவல் டு எனர்ஜின்னு கொடுக்குறோம். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு பார்ட்டிகளுக்கு நம்ம பர்டிகுலர் வோல்டேஜ் கொடுத்தோம்னா அதுக்கு என்ன கிடைக்கும், எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி கிடைக்கும். அது கைனெட்டிக் எனர்ஜினா என்ன, வெலாசிட்டி இருக்கும்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. ரைட் சார், இங்கே மொமெண்டம் இருக்குது, இங்கே மொமெண்டம்ங்கிற கான்செப்டே இல்லையா. மாஸ் இருக்குது, வெலாசிட்டி இருக்குது, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, இது வோல்டேஜ் பெரிய வியா போட்டுருவோம், ஏன்னா வெலாசிட்டி இல்லை, சின்ன வி. ஓகே, மொமெண்டத்துக்கு என்ன பண்ணோம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், ஆஃப் எம்வி ஸ்கொயர் எம் பை எம்ல பெருக்கலாமா, ஒன்றும் தப்பு இல்லையே. மேலே எங்கேயும் எம்மால் பெருக்கலாம், அந்த ஈக்குவேஷன் மாதிரி அதில் சீக்வல் என்னது, எலக்ட்ரான் வோல்ட். வியை நல்லா பெருசாக போட்டுருவோம், ஏன்னா இங்கே ஒரு வி இருக்குது, அது வெலாசிட்டி. அப்போ என்ன பண்ணுவோம், எம் இன்ட்டு எம், எம் ஸ்கொயரா. அப்போ ஆஃப் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை எம். எம்வி யாரோட ஃபார்முலா, பியோட ஃபார்முலா. அப்போ எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பி ஸ்கொயரோட ஃபார்முலா. அப்போ என்ன வரும், பி ஸ்கொயர் பை 2m ஈக்குவல் டு என்னது, எலக்ட்ரான் வோல்ட்டா, எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா, நமக்கு பி தானே வேணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2m EV. அப்போ பி ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் 2m EV. அதைத்தான் இங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா, அப்படி தான் இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு. லாம்டா ஈக்குவல் டு h பை ரூட் ஆஃப் 2m EV. எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது எனர்ஜி தானே. அப்போ எனர்ஜின்னு அவங்க எனர்ஜி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டா நம்ம எனர்ஜின்னு போட்டுக்கலாம், 2m E அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, அப்போ எத்தனை ஃபார்முலா வருது, இது ஒன்று, இது ஒன்று, இது 2 ஃபார்முலா. ஓகேங்களா, அடுத்தது 3வது ஃபார்முலா. ஓகேங்களா, இதே தான். எலக்ட்ரான் வோல்ட்னா எனர்ஜி தானே, எனர்ஜியை ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தா இதை யூஸ் பண்ணுங்கள், இல்லை நான் எலக்ட்ரானுக்கு இவ்வளோ வோல்ட் கொடுத்தேன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ லேம்டாவுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், h பை ரூட் ஆஃப் 2m EV. ஏன் சார் h பை p யூஸ் பண்ணல, h பை 2m எனர்ஜின்னு யூஸ் பண்ணல. நம்ம யாரை இங்கே யூஸ் பண்ண போகிறோம், வேவ் கேரக்டருக்கு எலக்ட்ரானை தானே. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க, கால்குலேஷன் பண்ணி ஹெச்சோட வேல்யூ தெரியுமில்ல, 6.636 இன்ட்டு 10⁻34 அந்த வேல்யூ பை எழுதுவோமே, 6.636 இன்ட்டு 10⁻34 பை ரூட் 2ஓட வேல்யூ எவ்வளவு, 1.14. இந்த ரூட் 2, அப்புறம் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு அதை பார்த்தோமே, இன்ட்டு 9.11 இன்ட்டு -31 கிலோகிராம். ஓகேவா, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு, 1.6 இன்ட்டு 10⁻19 கூலும். இதையெல்லாம் ரூட் எடுத்து இன்ட்டு ரூட் வி தான் தெரியும், வி தான் நம்ம கொடுக்குறத பொறுத்தானே. அப்போ இந்த வேல்யூலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபுல் வேல்யூமே இதெல்லாம் டிவைட் பண்ணி பார்த்தா என்ன வந்துச்சுன்னா 12.27 பை ரூட் வி இப்படின்னு போட்டு நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, ஆங்ஸ்டானை விட்டுருவாங்க. இங்கே ஆங்ஸ்டான் போடணும். ஆங்ஸ்டான் எவ்வளவு, 10⁻10 மீட்டரா. இதைத்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். யாருக்கு, எலக்ட்ரானோட எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே வோல்டேஜ் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், எலக்ட்ரானுக்கு ஆக்சிலேட் பண்ணுறதுக்காக வோல்டேஜ் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும், அதோட ஸ்பீடு அதிகமாகுமா, எனர்ஜி அதிகமாகுமா, ஸ்பீடு அதிகமான எனர்ஜி அதிகமாகுமா, எனர்ஜி அதிகமான வேவ் லென்த் என்ன ஆகும், குறையுமா. என்ன சார் வோல்டேஜ் அதிகமான வேவ் லென்த் குறையுங்கிறீங்க, வோல்டேஜ் அதிகமாகுது. வோல்டேஜ் அதிகமான என்ன ஆகும், இது எனர்ஜி தானே. வோல்டேஜ் அதிகமானா அந்த எலக்ட்ரானுக்கு வோல்டேஜ் அதிகமானா ஈவினா எனர்ஜி தானே. அப்போ எனர்ஜி என்ன ஆகும், அதிகமாகும். சரி எனர்ஜி அதிகமாகுது, நீங்கள் வேவ் லென்த் எப்படி சொல்ல போகிறீங்க, ஈக்குவல் டு என்னது, நம்ம தான் படிச்சிருக்கோமே, என்னது hc பை லாம்டான்னு படிச்சிருக்கோம் சார். சி வந்து ஃபோட்டானுக்கு சார், அதை பற்றி நீங்கள் இல்லைப்பா. வேவ் லென்த்துக்கு எனர்ஜிக்கு என்ன கான்செப்ட் அதை பாருங்கள். எனர்ஜி ரெசிப்ரோக்கல் டு வேவ் லென்த்தா. அப்போ இங்கே எனர்ஜி அதிகமானால் வேவ் லென்த் என்ன ஆகும், குறையும். ஸோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண அந்த எலக்ட்ரானோட வேவ் கேரக்டரில் வேவ் லென்த் என்ன ஆகும், குறையும். அப்போ ஆப்ஜெக்ட் என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேவ் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. இந்த எலக்ட்ரான்லாம் வேவ் கேரக்டர் ஆக்ட் பண்ணும்போது அயனைசிங்லாம் பண்ணாது, எக்ஸ்ரே மாதிரிலாம் அது கிடையாது. அப்போ நம்ம வேரி பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் வேரி பண்ணிக்கலாம்ல, எவ்வளோ வேவ் லென்த் வேணாலும். ஓகேங்களா, எக்ஸ்ரேலாம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு தான் வேவ் லென்த்து, அதுக்கு மேலே அது காமா ரேங்கிற மாதிரி வேறு வேவ் லென்த்துக்கு போயிடும். ஓகேங்களா, ஆனால் இது அப்படி இல்லை, நீ எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், மல்டிபர்பஸ். ஓகேங்களா, ரைட், இதைத்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஓகேங்களா சார். அப்போ வைரஸோட சைஸ் வந்து வைரஸோட சைஸ் எவ்வளவு, 10⁻−10 மீட்டர், 1 ஆங்ஸ்ட்ரான். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரணும், லாம்டா ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எழுதிக்கலாமா, 12.27 பை ரூட் வியா, ஆங்ஸ்ட்ரானா. அப்போ இங்கே எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா நம்மளுக்கு இந்த வேல்யூவில் என்ன ஆயிடணும், 1ன்னு ஆயிடணும்.
அப்போ லேம்டா ஈக்குவல் டு எவ்வளவு 1 ஆங்ஸ்ட்ரானா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வோல்டேஜ் கொடுத்துற வேண்டியதான் ஓகேங்களா அப்போ நம்ம அந்த வோல்டேஜ் கொடுக்குறது யார்கிட்ட இருக்குது ஆக்சிலரேட்டர்னு சொல்லுவீங்களா பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர் அந்த மாதிரி ரைட் இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கு வரும் ஓகேங்களா ஒரு நிமிஷத்தில் நடத்திடுவோம் ஓகேங்களா நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புன்னு நடத்தல டி பிராக்லியோட அப்ளிகேஷன் நடத்திட்டு இருக்கிறோம் ஓகேங்களா நல்லா பார்த்துங்க டி பிராக்லி என்ன பண்ணியிருக்காரு ஆல் மூவிங் பார்ட்டிகல் கேஸ் வேவ் கேரக்டர்னு சொன்னாலும் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொன்னாரா சொல்லலை அவர் போல்ட்டாக அடிச்சு விட்டார் ரேடியேஷனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி 2 ப்ராப்பர்ட்டி இருக்கிறப்ப மேட்டருக்கு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் மூலிமா சொல்லிட்டார் ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணது யார் டேவிசன் அண்ட் ஜெர்மர் ஓகேங்களா ரைட் இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பார்ப்போம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ஆப்டிக்கல் லென்ஸுக்கு பதிலாக மேக்னெட்டிக் லென்ஸ் வைக்கிறாங்கப்பா என்ன லென்ஸ் வைக்கிறாங்க ஆப்டிக்கல் லென்ஸுக்கு பதிலாக மேக்னெட்டிக் லென்ஸ் வைக்கிறாங்க சார் திரும்பி அந்த ஃபார்முலா எழுதுங்க சார் இதை எழுதிட்டேன் ரைட் ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் வோல்டேஜ் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் மைக்ரோஸ்கோப் பேர் என்னது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் சரிங்க சார் இப்போ இது ஒரு எலக்ட்ரான் இது ஒரு மேக்னெட் ஓகேங்களா இது ஒரு மேக்னெட்டு ஓகேவா இது ஒரு மேக்னெட்டு இங்கே ஸ்க்ரீன் இருக்கும் இங்கே தானே ஸ்க்ரீன் இருக்கும் ரைட் இப்போ இது என்எஸ்ன்னு வச்சுக்கோமா என்எஸ் நல்லா பார்த்துக்கண்ணு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பதிலாக காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் கான்வெக்ஸ் லென்ஸ் வைப்போம் இங்கே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் மேக்னெட்டிக் லென்ஸ் வைக்கிறோம் சரிங்க சார் 3 லென்ஸ் இருக்குது மேக்னெட்டிக் லென்ஸுன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க ரைட்டு இதுக்கு பேர் என்னது கன்வெர்ஜிங் லென்ஸ் என்ன லென்ஸு கன்வெர்ஜிங் லென்ஸ் இது புக்லேயே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் இது என்னது அப்ஜெக்டிவ் லென்ஸ் என்னது அப்ஜெக்டிவ் லென்ஸ் இது என்னது ப்ரொஜெக்டிவ் லென்ஸ் என்னது ப்ரொஜெக்டிவ் லென்ஸ் இது என்னது ஸ்க்ரீன் சார் ஓகே சார் கன்வெர்ஜிங் லென்ஸ் எதுக்கு இதுதான் ஒரு எலக்ட்ரான் சோர்ஸ் ஒரு ஃபிலமெண்ட்னு வச்சுங்களேன் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்னு வச்சுங்களேன் ஃபிலமெண்ட்னா எப்படி போடணும் இப்படி தானே போடணும் இதான் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்னு வச்சுங்களேன் இதுக்கு ஒரு லோ டென்ஷன் பேட்ரி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் ஃபிலமெண்ட் ஹீட் ஆகுமா அதுலேருந்து எலக்ட்ரான் வரும் ஆனால் ஸ்பீடாக வராது அப்போ என்ன பண்ணோம் இங்கே ஒரு ஆக்சிலரேட்டர் வச்சோம்னா ஸ்பீடு என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்னா என்ன ஆகும் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன பண்ணணும் கன்வெர்ஜ் பண்ணும் ஏன்னா ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும் இங்கே தானே இருக்கும் அப்போ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கும்போது ரேலாம் இப்படி போனால் என்ன வருது ஆப்ஜெக்ட் மேலே மட்டும் தானே பண்ணணும் அப்போ இங்கே கன்வெர்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த ரே விரியாமல் இதில் படும் ஓகேங்களா ரைட் பட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் திரும்பி பெருசாகும் இமேஜ் என்ன ஆகும் பெருசாகும் ஓகேங்களா இங்கே ஸ்க்ரீன் இருக்கா அப்போ ப்ரொஜெக்ட் லென்ஸ் என்ன பண்ணோம் இதை பெருசு பண்ணி இந்த ஸ்க்ரீனில் பட்டுரும் பட்டோனையெல்லாம் தெரியாது கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் இது என்னது சாதா ஒயிட் ஸ்க்ரீன் கிடையாது இதெல்லாம் வந்து இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் அந்த ஸ்க்ரீன் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் அந்த மாதிரி வச்சுங்க ஓகேங்களா அந்த இமேஜை நம்ம அப்புறம் தான் பார்க்க முடியும் ரைட் சார் லென்ஸ் ஓகே சார் கன்வெர்ஜிங் லென்ஸு அப்ஜெக்டிவ் லென்ஸு ப்ரொஜெக்டிவ் லென்ஸு 3 லென்ஸ் சொல்கிறீங்க நான் பாட்டுக்கு ப்ரொஜெக்டிவ் லென்ஸ் இங்கே எழுதி அப்ஜெக்டிவ் லென்ஸ் அது கூட பிரச்சனை இல்லை சார் ஆப்ஜெக்ட் பக்கம் இருக்கிறது தான் ஆப்ஜெக்டிவ் லென்ஸு கன்வெர்ஜிங் லென்ஸு ஓகே சார் இதுக்கு ஏதோ ஒரு லென்ஸுக்கு ஐடியா கொடுங்க சார் அப்படின்னா தேட்டரில் ஸ்க்ரீன் இருக்கா ஸ்க்ரீனுக்கு ஆப்போசிட்டில் யார் ஆப்ரேட் ரூம் தானே இருக்குது ஆப்ரேட் ரூமில் என்ன இருக்குது ப்ரொஜெக்ட் இருக்குங்களா அப்போ ப்ரொஜெக்டருக்கு ஆப்போசிட்டாக யாருக்கு ஸ்க்ரீன் தானே இருப்பாங்க அப்போ ஸ்க்ரீன் பக்கத்தில் இருக்கிறது ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள ப்ரொஜெக்டர் ஆப்ஜெக்ட் பொறுத்தது ஆப்ஜெக்டிவ் லென்ஸு இன்னொன்று என்னது கன்வெர்ஜிங் லென்ஸு அவ்வளோதான் அப்போ எலக்ட்ரான் இங்கே என்ன பண்ணிட்டோம் ஆக்சிலேட் பண்ணோமா ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோமா லோ டென்ஷன் பேட்டரினால தெர்மியானிக் எமிஷன் ஹீட் பண்ணனால எலக்ட்ரான் வந்துருச்சு ஆனால் அதுக்கு ஸ்பீடு பத்தாது அப்போ என்ன பண்ணுவோம் இது என்ன பண்ணுவோம் ஆக்சிலேட் பண்ணுது அப்போ ஸ்பீடு கிடைக்குது என்ன டைவர்ஜ் ஆகுது கன்வெர்ஜிங் லென்ஸை வச்சு என்ன பண்ணுறோம் கன்வெர்ஜ் பண்ணுறோம் ஆப்ஜெக்ட் மேலே உழுது அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் என்ன பண்ணுது சுமந்துக்கிட்டு வருது அது சுமந்துட்டு வந்து இது என்ன பண்ணுது பெருசு பண்ணி இதை காமிக்குது ஓகேங்களா இதுதான் வந்து என்னது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஓகே தேங்க்யூ